யார் யாரெல்லாம் ஜான்வரி 2025ல ரெசல்யூஷன் எடுத்தீங்களோ, தீர்மானம் எடுத்தீங்களோ, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. கொஞ்ச நேரம் நம்மளே உண்மையாக செக் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கோம், இல்லை என்ன ரியாலிட்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்களேன். ஜான்வரி 1 இல்லை டிசம்பர் 31 அன்னைக்கு எவ்வளோ மோட்டிவேட்டடாக இருந்திருப்போம். ஒரு புது வருஷம் வரப்போகுது, இன்னைக்கு நான் நியூவாக என்னோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எல்லாமே நான் சரியாக பண்ண போகிறேன், எவ்வளோ மோட்டிவேட்டடாக இருந்திருப்போம். நான் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், என்னோட மனநிலை அப்படியே 360 டிகிரி அப்படியே முழுசாக மாற்றிடணும், இப்படின்னு நிறைய விஷயங்களை யோசிச்சு வச்சுருப்போம். இப்போ இங்கே வாங்க, இப்போ மே மாதம் நடந்துட்டு இருக்குது. அதாவது 5வது மாதம் ஆல்ரெடி பாதி முடிய போகுது. கிட்டத்தட்ட வருஷத்தில் பாதி வருஷம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்போ மோட்டிவேட்டடாக சொன்னோம்ல, அதெல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கோமா? எந்த ரேஞ்சில் இருக்கும்? அப்போ ஃபயராக இருந்தோம்ல, அந்த ஃபயர் இப்பையும் இருக்கா? அதுதான் கேள்வி. அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம விழிப்பாகிடணும், அவேர்னஸாக ஆகிடணும். நான் உங்களை ஜட்ஜ் பண்ணல, இல்லை நம்ம இதெல்லாம் பண்ணலன்னு சொல்கிறதுக்கு வரலை. ஆனால் ஆல்ரெடி 5வது மாதம் போயிட்டுருக்கு. இனிமே வர மாதத்தை இன்னுமே நல்லா நம்ம பயன்படுத்தணும். ஏன் நம்மளால் நியூ இயர் அன்னைக்கு ரெசல்யூஷன் எடுக்கிறத நம்மளால் பயன்படுத்த முடியல, ஒழுங்கா நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல? அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் அட்லீஸ்ட் இது வரைக்கும் வச்ச கோலில் ஒரு 25% இல்லை 5% இல்லை எவ்வளோ ப்ராக்ரஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. யார் யாரெல்லாம் இப்போ நான் சொன்ன மாதிரி இருக்கீங்களோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. யார் யாரெல்லாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை நான் ஓரளவு நான் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சாலுமே இது உங்களுக்கு எனர்ஜி பூஸ்டராக இருக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ரைஸ் அண்ட் எம்பவர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்னேகா, நான் ஒரு ஸ்பீக்கர். ஏன் நம்மளால் ரெசல்யூஷன் வச்சா அதை ஃபாலோ பண்ண முடியறதில்ல? ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப மேலாக்கா ஒரு விஷயத்த சொல்கிறது. ஓகே, நான் இந்த வருஷம் நல்லா படிப்பேன், நான் இந்த வருஷம் ஹெல்த்தியாக இருப்பேன், நான் இந்த வருஷம் என்னோட பிஸ்னஸ் நல்லா கொண்டு போவேன், இப்படின்னு மட்டும் சும்மா ஒரு கோலை வச்சுட்டு அதுக்கான எந்த பிளானு இல்லை சரியான ஒரு சிஸ்டம் எதுவுமே கொண்டு வராதது தான் பிரச்சனை. ரெண்டாவது மோட்டிவேஷன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும்தான் நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும். மோட்டிவேஷன் நம்ம உடனே ஒரு வீடியோஸ் பார்க்குறோம், மோட்டிவேட்டடாக ஆகிறோம், ஓகே நம்ம இதை எடுத்து பண்ணுவோம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நம்மளுக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்காது. மோட்டிவேஷன் ஒரு டோபமைனை நம்மளுக்கு கெமிக்கல் நம்ம உடம்புல கொண்டு வரும். அந்த கெமிக்கல் இன்ஸ்டண்ட்டாக ரிவார்ட் தான் எதிர்பார்க்குமே தவிர நிறைய அப்டக்கிள்ஸ் இதெல்லாம் தாண்டி போக நம்மளுக்கு உதவாது. தேர்ட் விஷயம், நோ கமிட்மெண்ட். அதாவது நிறைய விஷயத்த நம்ம செய்கிறோன்னு சொல்லுவோம், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர கண்டிப்பாக நான் இதை செய்வேன், அதாவது மன உறுதியோடு. இந்த வைராக்கியம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் வைராக்கியமாக இதை பண்ணியா ஆகுவேன், ஒரு 48 நாள் நான் விரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமாக பண்ணுவாங்களே, அது மாதிரி சொல்கிறேன். நார்மலாக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம். ஆனால் கண்டிப்பாக என்னால் முடியும், நான் பண்ணுவேன், என்னால் கண்டிப்பாக இதை மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த 3 விஷயம் தான் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அப்புறம் என்ன தான் எனக்கு வேணும், நான் எப்படி தான் என்னோட ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறது, என்னோட ரெசல்யூஷனை நான் முடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் ஒரு வேர்ட் சொல்லியிருக்காங்க, கிரிட்னா பேஷன்ஸ் ப்ளஸ் பர்சீவரன்ஸ். விருப்பமும் அதில் இருக்கிற விடாமுயற்சியும் தான் நம்மளோட இலக்கை அடைய நம்மளுக்கு உதவி பண்ணும். எப்படி இந்த கிரிட், அதாவது விடாமுயற்சியும் நம்மளோட விருப்பமும் நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகும்னா, நம்ம மோட்டிவேட்டடாக இருந்தால் ஒரு 5 நாள் ஒரு விஷயத்த பண்ணுவோம், ஒரு 5 ஸ்டெப் ஏறுவோம் அப்படின்னா நம்ம இந்த விருப்பத்தையும் விடாமுயற்சியும் சேர்த்து நம்மளோட வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது நம்மளால் ஒரு 50 நாள் நம்மளால் விடாமுயற்சியாக நம்ம பண்ண முடியும். அப்போ 50 நாள் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம தானாக அந்த ஹேபிட் க்ரியேட் ஆகிடும், நம்ம தானாக பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எப்போல்லாம் நம்மளால் முடியாது அப்படின்னு குவிட் பண்ணணும்னு நினைக்கும் போதும் நம்ம ஒரு விரும்பின விஷயத்த நம்ம பண்ணும்போது அதையே விடாமுயற்சியாக இருந்து பண்ணும்போது நம்மளுக்கு விடணுன்னே நம்மளுக்கு தோணாது இல்லையா? அதுதான் கிரிட். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஜிம்முக்கு போகணும்னு நம்ம முடிவு பண்ணுறோம், ஓகேவா? ஒரு பேக்கேஜ் எடுக்கிறோம், ஜான்வரியில் போகிறோம். ஜான்வரி முழுசாக போகிறதே பெரிய விஷயம் தான், ஒரு மோட்டிவேஷனாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதே நம்மளுக்கு அதில் விருப்பம் இருந்து அதை விடாமுயற்சியாக நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு வேணாம் குவிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதும் நம்மளால் அந்த விஷயத்த பண்ண முடியும்.
ஏன் மோட்டிவேஷனால் பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு கொஞ்ச நாள் மோட்டிவேட்டடாக இருந்து பண்ண முடியும் ஒரு விஷயத்த. ஆனால் மோட்டிவேஷனாக இருக்கும்போது நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ரிவார்டை எதிர்பார்ப்போம். ஓகே, எதுவுமே நடக்கலையே நம்ம யோசிக்கும் போது நம்ம அங்கேயே வந்து சோர்ந்து போயிடுவோம். நம்மளுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்றப்போ நம்ம குவிட் பண்ணிடுவோம், அதில் விருப்பம் இல்லாதப்போ. ஆனால் இதே வந்து நம்ம வந்து பேஷனோடையும் நம்ம பர்சிவரன்ஸோடையும், அதாவது விருப்பத்தோடையும் விடாமுயற்சியோடையும் நம்ம பண்ணோம்னா நம்ம குவிட் பண்ண சான்ஸே கிடையாது. எப்போல்லாம் நம்மளுக்கு போர் அடிக்குதோ, எப்போல்லாம் நம்மளுக்கு குவிட் பண்ணணும்னு போல இருக்கோ, அப்பயுமே நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்த கமிட்டடாக பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து கிரிட். எப்படி நான் இந்த கிரிட்டை வந்து பில்ட் பண்ணுறது, எப்படின்னா என்னோட விருப்பத்தையும் விடாமுயற்சியும் வந்து உருவாக்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு கோல் எடுத்துக்கோங்க, ஒரு லாங் டேர்ம் கோல், ஒரு 3 to 5 இயர்ஸ்க்கு. அதை வந்து பிடிச்சி பண்ணுங்கள், நேசித்து பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் ரிசல்ட்டை எதிர்பார்க்காதீங்க. இதில் வர சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அதாவது சின்ன சின்னதாக வந்து உங்களுக்கு வெற்றி கிடைச்சாலும் சரி, சின்ன சின்னதாக ஒரு விஷயத்தை நீங்கள் முடித்தாலும் சரி, அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அப்ரிஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அந்த இடத்துல. அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சரியாக வரலை, அங்கே நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் எப்பயுமே முன்னாடி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுலேருந்து மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்கள் வந்து நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம்னா, உங்களை சுற்றி அப்படிப்பட்ட மக்களாக வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட பழகுங்க. அதாவது யாரெல்லாம் அவங்களோட விருப்பத்தையும் விடாமுயற்சியும் சேர்த்து அவங்களோட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறாங்களோ அது மாதிரி மக்களை உங்களை சுற்றி வச்சுக்கோங்க. என்னைக்கான உங்களுக்கு குவிட் பண்ணணும், இதை விட்டு போயிடணும் அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் டேலண்ட் முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு இந்த கிரிட் தான் முக்கியம். ஒரு விஷயத்த, பிடிச்ச விஷயத்த விடாமுயற்சியோட பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நடந்தாலும் சரி அந்த விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க. இப்போது இந்த வருஷம் வந்து நான் இதை பண்ண வந்து ஓகேவா, சரியான ஆளா, தகுதியான ஆளா அப்படின்னு கேட்காதீங்க. நான் இதை விடாமல் பண்ண தயாராக இருக்கனா, வில்லிங்காக இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. பேஷன் அண்ட் பர்சிவரன்ஸ் தான் நம்மளுக்கு தேவைன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதை எப்படி ஃபாலோ பண்ணலாம்? ஒரு 30 days எடுத்துக்கோங்க. 30 days பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். 30 days வந்து பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆகிடும். அதையுமே நீங்கள் வீக்லியாக பிரிச்சுக்கலாம், 4 வீக்காக. இந்த 4 வாரம் கடந்துட்டால் போதும், உங்களுக்கு எல்லாமே பண்ண கொஞ்சம் வந்து ஈஸியாக ஆகிடும். குவிட் பண்ணுறவங்களுக்கும் அச்சீவ் பண்ணுறவங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கமிட்டடாக இருக்கிறது மட்டும்தான். நம்ம கமிட்டடாக இருக்க ஸ்டார்ட் பண்ணலாம். என்னதான் வந்து இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் ட்ராக் பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் நம்மளோட இது மாறும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நிறைய டைம் நம்ம பண்ண மாட்டோம். அதுக்காக நம்மளுக்கு ஒரு பார்ட்னர் இல்லை மென்டார் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த பார்ட்னருமே எப்படி இருக்கணும்னா, ஒரு விஷயத்த சொன்னால் செய்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா நம்ம அப்படி இல்லாதப்போ, ஒருத்தவங்க அப்படி இருக்கும்போது ஓகே அவங்களுக்காக நம்ம போகணும், இல்லை வந்து வரலனா கேட்பாங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும். ஏன்னா நிறைய டைம் அப்படி பண்ணாலுமே நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அப்படி கேட்குறவங்களா நம்ம ஒருத்தவங்கள வச்சுக்கணும். இல்லை நம்மளுக்கான மென்டாரை வச்சுக்கணும். எதனா ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுறது, இல்லை யாரும் வந்து நான் பண்ணலனா கேளுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சு. இது எல்லாமே தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவேராக இருக்க ஆரம்பிங்க, விழிப்பாக இருக்க ஆரம்பிங்க. ஒரு ஃபுல் டே வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து ஜேர்னல் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணேன் இன்றைக்கி, இந்த எமோஷன் இப்படி இருந்துச்சு, இந்த எமோஷன் இருக்கிறப்ப நான் இந்த டைம் வேஸ்ட் பண்ணுறேன், இது பண்ணுறப்ப நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது, நான் ஸ்பெசிஃபிக்காக இல்லை அதனால் இதை பண்ணல. ஓகே, அந்த விஷயத்த நம்ம ஏன் உடனே பண்ணிட்டோம், அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிச்சு, டிவி பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிச்சு அதனால பண்ணுறோம், அப்போ இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் கிடைக்குது, அப்போது நான் அதை மாற்றணும். இது மாதிரி நிறைய விஷயங்களை ஜேர்னல் வந்து பண்ண ஆரம்பிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, கிராட்டிடியூட் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் விஷயம் நடந்தாலுமே அந்த இடத்துல என்ன நம்மளுக்கு பாசிட்டிவாக கிடைக்கும் அப்படின்றத தேட ஆரம்பிங்க. ஃபைனலாக என்னென்னா, உங்களுக்கு ஒரு புது வருஷம் தேவையில்லை, உங்களுக்கு தேவையானது புது மனநிலை மட்டும்தான். மோட்டிவேஷன் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் உங்களுக்கு தேவை, விருப்பமும் விடாமுயற்சியும் தான் உங்களுக்கு தேவை. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கமிட்டடாக இருக்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா 2025 இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.